சீமானுக்கு ஏன் ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஒன்று இருக்குது. எப்போவுமே அரசியல் களத்தில் ஒரு கட்சி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும், மற்ற கட்சிகள் எதிர்கட்சியாக இருக்கும். ஆட்சியில் இருக்கிறவங்க ஏதாவது தவறு செய்யும் போது எதிர்கட்சியில் உள்ளவங்க அதை சுட்டி காட்டுவாங்க, மக்களுக்கு தெரியப்படுத்துவாங்க இந்த கட்சி தவறு செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சீமான் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஆளுங்கட்சி என்ன தவறு செஞ்சாலும் அதை பற்றி கேட்கறதே கிடையாது, மாறா அதுக்கு சப்போர்ட் தான் பண்ணிட்டு இருப்பாரு. எப்பவுமே தளபதி விஜய பேசுறது மட்டுமே ஒரு தொழிலா வச்சிருக்காரு. அது எதுக்கு பேசுறாருன்னா அந்த ரீசனும் வெரி வெரி சிம்பிள் தான். இவரோட தொண்டர்கள் சிரிக்கணும், கை தட்டணும். அதாவது சீமான் தன்னை ஒரு சிறந்த பேச்சாளரை நினைச்சிருக்காரு, அதுல எந்த சந்தேகம் கிடையாது, சிறந்த பேச்சாளர் தான். ஸோ அவர் பேசும்போது கீழே இருக்கிறவங்க கை தட்டணும், சிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன வேணாலும் பேசுவார். ஸோ இப்போ விஜயை பற்றி அதிகமாக குறை பேசும்போது அதிகமாக கைத்தட்டல் வர்றதுனால தொடர்ந்து அதையே பேசிட்டு இருக்காரு. இந்த ஆட்சியில் இருக்கிறவங்க செய்ய தவறை பற்றி சுட்டி காட்டவோ மக்கள் பிரச்சனையை பற்றி சீமான் பேசுறதே கிடையாது. ஸோ மக்கள் பிரச்சனை பற்றி பேசாத ஒரு அரசியல்வாதி இந்த அரசியலுக்கு தேவைதானா அப்படிங்கிறத நாம் தீர்மானிக்கணும். ஸோ நீங்கள் சீமானுக்கு ஓட்டு போடணும்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக ஒரு ஓட்டு வேஸ்ட்டாக தான் போகும். ஏன்னா சீமான் பொதுமக்களுக்காக எப்பவுமே பேசுறது கிடையாது, கைத்தட்டலுக்காக மட்டும்தான் பேசிட்டு இருக்காரு.